ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலில் உள்ள நச்சுக்களையும் கழிவுகளையும் நீக்கி உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகளை குறைச்சி எடையை குறைக்கிற அருமையான விட்டமின் ட்ரிங்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட், ஒரு கேரட், ஒரு துண்டு இஞ்சி, பாதி லெமன், பாதி தக்காளி, ஒரு கொத்து மல்லித்தழை எடுத்திருக்கேன். பீட்ரூட்டை தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இரும்பு சத்து நிறையா இருக்கிறனால ரத்த சோகை இருக்கிறவங்களும் பிளட்டில் ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்களும் தினமும் இந்த ஜூஸை எடுத்துக்கலாம். தினமும் இந்த ஜூஸை எடுத்துக்கிறதுனால ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் அதிகரித்து ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதனால் வயிறு வலி, வயிறு உப்புசம், செரிமான பிரச்சனை இருந்தால் இந்த ஜூஸை டெய்லி எடுத்துக்கிறதுனால சரியாயிடும். முக்கியமாக புற்றுநோய் செல்களை அழிக்குது. இப்போ நம்ம கேரட் எடுத்து தோல் சீவிட்டு அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கேரட்லேயும் விட்டமின் சத்து ஏராளமாக இருக்குது. அதுலேயும் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கேரட்டில் குறைஞ்ச அளவு தான் கலோரி இருக்குது. இதை சுகர் பேஷண்ட்ஸும் எடுத்துக்கலாம். அது மாதிரி கேரட்டு கெட்ட கொலஸ்ட்ராலை தடுக்குது. பிளட் ப்ரெஷர் லெவலு, தைராய்டு லெவலை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு துண்டு இஞ்சி எடுத்து தோல் நீக்கிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புக்களை அது கரைக்குது. ஆரோக்கியமான முறையில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜூஸை நீங்கள் தினம் எடுத்துக்கலாம். இது பயப்படவே தேவையில்லை. இது நமக்கு உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை நீக்கிறதோட உடம்புக்கு தேவையான மல்டி விட்டமின்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குது. நமக்கு ஒரு நல்ல எனர்ஜி ட்ரிங்காகவும் இருக்கும். அது மாதிரி கல்லீரலில் உள்ள கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றிடும். இந்த ஜூஸ் குடித்த உடனே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். தக்காளியில் லைகோஃபின், பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது. இதுவும் புற்றுநோய் செல்களை அழிக்குது. உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்புக்களை கரைக்குது. அது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நமக்கு ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக இது செயல்படும். இப்போ நம்ம கேரட், பீட்ரூட், இஞ்சி, தக்காளி இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம 75 ml வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லிலையும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இன்னொன்று, கொத்தமல்லி கிட்னியில் உள்ள கழிவுகளெல்லாம் நீக்கி கிட்னியை ரொம்ப கிளியராக வச்சுக்கிறோம். இது சரும பிரச்சனை, சரும வறட்சியை குறைக்கும். இப்போ கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னொரு தடவை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் நீங்கள் டெய்லி ரெகுலராக குடிக்கும்போது உங்களுக்கு உடம்புல உள்ள நச்சுக்கள் எல்லாமே நீங்கிரும். தேவையற்ற கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சிரும். அது மாதிரி இந்த ஜூஸை நம்ம ரெகுலராக எடுக்கும்போது பிளட் சுகர், பிளட் கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், தைராய்டு இந்த லெவல் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த ஜூஸை ரெகுலராக எடுக்கும்போது செரிமான பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். ஒபிசிட்டி இருக்கிறவங்க இந்த ஜூஸை கண்டிப்பாக பயப்படாமல் டெய்லி எடுக்கலாம். இதை எடுக்கும்போது தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே கரைஞ்சி வந்துடும். நல்லா எனர்ஜியாகவும் இருக்கும். வயிறு ஃபில்லான மாதிரி ஒரு ஃபீலிங்கை நமக்கு தரும். இப்போ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த ட்ரிங்கை நம்ம தொடர்ந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நம்ம ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைச்சி நம்ம உடம்புல உள்ள கழிவுகளை நீக்கி நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நல்லா வலுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து ஹெல்த்தியான லைஃப் வாழலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.